ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஸ்னால் சஃபர் ஆகிறாங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே ஆப்போசிட் பர்சன் சொல்கிறாங்க, எனக்கும் தான் ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கும் தான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஒரு தப்பான செயல். நம்ம இந்த மாதிரி சொல்லி அவங்கள வந்து மேலும் மனவேதனைப்படுத்துகிறோம். இப்போ யாராவது எனக்கு காய்ச்சல் வயிற்று வலின்னு சொன்னால் நம்ம உடனே அப்படி சொல்ல மாட்டேங்களா, எனக்கு தான் காய்ச்சல், எனக்கு தான் வயிற்று வலி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஈஸியாக சொல்லிக்கிறோம். இது வந்து நம்மளோட அறியாமை. நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வந்தால் கூட அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து எதுவுமே அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன பிரச்சனையை சந்தித்தோம், அவங்க என்ன கோ த்ரூ பண்ணாங்கங்கிறது தெரியாது. ஸோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை பற்றி அட்வைஸ் கொடுக்கணும்னா ஒன்லி சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்காட்ரிக் அவங்க மட்டும்தான் அட்வைஸ் கொடுக்க முடியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.